திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 868, அதிகாரம் பகை மாட்சி. வேங்கை நாட்டை ஆண்டு வந்தவர் துருபதன் என்னும் மன்னர். தன் நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லாதவர், மக்கள் குறைகளையும் கேட்க மாட்டார். அவர் சரிவர ஆட்சி புரியாததால் ஊழல் மிகுந்து கருவூலம் காலியாயிருந்தது. நாட்டினை சரிவில் இருந்து மீட்க மன்னர் திடீரென ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். 1. மக்களின் மீது திணிக்கப்பட்ட வரி 5 மடங்கு அதிகரிப்பு. 2. பக்கத்து நாட்டின் மன்னனுக்காக தனது நாட்டிலிருந்து சில பகுதிகளை கொடுப்பது, அதற்கு ஈடாக அவரிடமிருந்து பணம் பெறுவது. 3. தன் நாட்டு வீரர்களை அடுத்த நாட்டு மன்னனுக்கு வேலைக்கு அனுப்புவது, அதன் மூலமும் பணம் பெறுவது. இதனை விரும்பாத அமைச்சர்களும் படைத்தளபதிகளும் தங்கள் பணியை துறந்தனர். இதனால் மன்னருக்கு அறிவுரை கூறி நல்வழியில் நடத்த துணையாக யாரும் இல்லை. சில காலம் கழிந்தது. தனது நாட்டு நிலங்களை குத்தகைக்கு எடுத்த பக்கத்து நாட்டு அரசன் ஒரு நாள் வேங்கை நாடு மீது போர் தொடுத்தார். துருபதனோ இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. துருபதனின் படைகளும் தயார் நிலையில் இல்லாததால், நல்ல மந்திரிகள் மற்றும் படைத்தளபதிகள் துணையாக இல்லாததால் வெகு விரைவிலேயே வேங்கை நாட்டு படைகள் போரில் தோல்வியுற்றன. எதிரி நாட்டு படையினர் மன்னர் துருபதனை சிறைபிடித்து சிறையில் அடைத்தனர். அப்பொழுது மன்னர் தன்னுடைய மாண்பற்ற செயல்களை நினைத்து மனதிற்கு கலங்கி கண்ணீர் வடித்தார். நற்குணம் இல்லாமல் பல குற்றங்களை உடைய மன்னருக்கு எவரும் துணையாக இருக்க மாட்டார்கள். மன்னரை வெல்ல பகைவர்களுக்கு அதுவே துணையாக இருக்கும் என்பதை குணநிலனாய் குற்றம் பலவாயின் மாற்றார்க்கு இனநிலனாம் ஏமாப்பு உடைத்து என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். கெட்ட குணம் இருந்தால் வாழ்க்கை தோல்வி, நற்குணம் இருந்தால் வாழ்நாளெல்லாம் வெற்றி.